அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ஸ்டஃப்டு சோமாசா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கோம், ஒரு 12 காளான் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலா கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சின்ன தக்காளி, தேவையான அளவு உப்பு, எண்ணெய். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கல கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினோன்னா கருவேப்பிலையை போட்டு அதோட வதக்குறோம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு வதக்கணும். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க காளானையும் போட்டு அதோட வதக்குறோம். தக்காளி வதங்கினோன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். காளான் கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். வெந்த பிறகு அந்த கரண்டியாலேயே குத்தி விட்டு பெருசாக இருக்க பீஸெல்லாம் சின்ன பீஸாக ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வர மாவை முதல்ல நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன கரண்டியில் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இந்த மாவோடு சேர்ந்து பிசைஞ்சிக்கிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கணும், ரொம்ப தளர பிசைஞ்சிடாமல் பிசைஞ்சிட்டு நைஸாக தேய்ச்சிக்கணும். நைஸாக தேய்ச்சிக்கிட்டு அந்த சோமாசா அச்சில் வச்சு உள்ளே பூரணம் வச்சு அந்த விளிம்பில் தண்ணி தொட்டு தடவிக்கணும். தடவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா ஒட்டிக்கும். பிறகு கையில் எடுத்து எல்லா சோமாசாவையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணணும். ஒவ்வொரு சோமாசாவும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். சீக்கிரம் வந்துடும். சுவையான காளான் ஸ்டஃப்டு சோமாசா ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.